கஸ்தூரி மேம். மேம் வணக்கம் மேம். மேம் இப்போ உங்கள் ஏரியாவில் வந்து இந்த குடிநீர் விநியோகம் எப்படி இருக்குது? ஏன்னா ஆட்சியாளர்கள் ஒரு தகவலை சொல்கிறாங்க, அங்கே வசிக்கக்கூடிய மக்கள் ஒரு தகவலை சொல்கிறாங்க. இந்த குடிநீர் விநியோகம் எப்படி இருக்குது? இங்க தண்ணி வரும்போதே பாத்தீங்கன்னா கலப்படமா தான் வருது. தண்ணி வரும்போதே அதுல புழு கூட இருக்கு. நாங்க வடிகட்டி தான் குடிக்கிறோம். கலர் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். அவ்வளவு ஒரு தூசி இருக்கும். நாங்க அதை வடிகட்டி குடிக்கிறோம். இதை நாங்க அங்க உள்ள கவுன்சிலர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இதை நல்லா கொதிக்க வச்சு குடிங்கம்மா, இதேதான் பிரச்சனை, இதேதான் வருதுன்னு தெரியல, நல்லா கொதிக்க வச்சு குடிங்க, இதைதான் சொல்றாங்க. அது வந்து ஒரு டெஸ்ட் கணிப்பி ஒரு ஆக்ஷன் எடுத்துதான் இன்னைக்கு இவ்வளவு பேர் உயிர் வந்து போயிருக்காது. இன்னைக்கு எங்க தெருவில் வந்து சொல்ல போனா ஒரு 50 பேர் கிட்ட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன்ல இருக்காங்க. 4 பேர் வந்து இறந்துட்டு இருக்காங்க. அதுல சின்ன குழந்தை ஒண்ணு, ஒரு 3 வயசு, 2 மாச குழந்தைக்கு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு ரொம்ப முடியாம. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு இப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து இதெல்லாம் ஆரம்பத்திலே நாங்க சொல்லும் போதே அவங்க எடுத்து பாத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல சார். ஆனா அதிகாரிகள்லாம் சொல்றது வந்து குடிநீர்ல பிரச்சனையே இல்லை அப்படின்னு தானே சொல்றாங்க. சரி சார், குடிநீர்ல பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அந்த தண்ணியை எடுத்து குடுக்குறோம், ஏன் குடிக்க மாட்டாங்க? நாங்க குடுக்குறோம், குடிங்க, இதை நீங்க குடிங்க, இது பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, குடிங்கன்னு சொல்றதுக்கு அவ்வளவு ஆர்குமெண்ட் அவங்க வாங்கி அதை எட்டி கூட பாக்கல, குடிக்கவும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வாங்கி குடிக்காம இருக்கணும்? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளுக்கு முன்னாடிலேருந்தே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கீங்க. மாநகராட்சி சார்பிலேருந்து என்ன பதில் சொன்னாங்க? அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணி வரும்போதே அப்படிதான் வருது, கொதிக்க வச்சு குடிங்க, இதை மட்டும் தான் சொன்னாங்க. அதுக்கான ஆக்ஷன் எதுவும் எடுக்கல. அப்ப எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பேர் உயிரை வந்து நம்ம சேவ் பண்ணிருந்திருக்கலாம். அவங்க அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேர் வந்து பார்க்கவே இல்லை சார். அந்த ஜேஇன்றவர் வந்து பார்க்க கூட இல்ல. 15 நாளா யாருமே வரலைங்களா? யாருமே வரல. அந்த மதியம், வெள்ளிக்கிழமை மதியம் அந்த குழந்தை 3 வயசு குழந்தை ஒண்ணு இறந்து போச்சு. அப்பதான் வராங்க எல்லாம், ஒருத்தவங்களும் அப்பதான் வராங்க. முனிசிபாலிட்டில வந்து அப்பதான் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அந்த வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியல. சாக்கடை வந்து அள்ளவே மாட்டாங்க. சாக்கடை அள்ளி மேல அந்த கட்டையிலே வச்சுட்டு போயிருவாங்க. அவ்வளவு சின்ன பிள்ளைங்க அங்க விளையாடுது. அந்த மண்ணு அங்கேதான் இருக்கும், அதை அள்ள மாட்டாங்க. திரும்ப நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணாதான் வந்து அல்றது, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்தா அப்படி இருக்கிறதுக்கு இன்னும் நோய் தொற்று அதிகமா தான் ஆகும். ஓகே. இல்லை, இப்போ அந்த உறையூர் பகுதியில் இப்போ தான் இந்த மாதிரி தண்ணீர் பிரச்சனை, இந்த கலங்களா கழிவு நீர் கலந்து வர பிரச்சனை இப்போ தான் இருக்கா, இல்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கா? இப்பதான் சார் ஒரு 15 நாளே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, நாங்க சொன்னோம். அதுக்கப்புறமா பெருசா எந்த மாற்றமும் இல்ல, லைட்டா தான் மாறி இருந்துச்சு. இப்ப திரும்ப இந்த லாஸ்ட் ஒரு 3 நாளா ரொம்ப கலங்களா வந்திருக்கு. வரும்போதே புழுவோட வந்திருக்கு சார். இவங்க வந்து அதுல இருக்க புழுவை விட்டுறாங்க, வீட்டுல வந்து செக் பண்றாங்க, தொட்டி வந்து செக் பண்ணிட்டு புழு இருக்கு உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு போயிடுறாங்க. நாங்க வரும்போதே இப்படிதான் வருதுன்னு சொல்றோம், அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. ஓகே. நீங்க இது சம்பந்தமா இத கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? கம்ப்ளைண்ட்லாம் நாங்க அவங்கள்ட்ட ஜேஇட்ட கொடுத்தோம் சார். அவங்க அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணவே இல்லை. திரும்ப வந்து பாக்குறேன்னு கூட சொல்லல. நைட்டு வந்து அந்த பாதாள சாக்கடையை வந்து திறந்து பார்ப்பாங்க. எதுக்கு என்ன வேலை பாக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் ரொம்ப வந்து இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த தண்ணீர் ஆய்வுக்கெல்லாம் உட்படுத்தினாங்களா? வாங்கிட்டு போனாங்க சார். ஆனா அதுக்கான ரிப்போர்ட் இன்னும் எதுவுமே எங்கள்கிட்ட காமிக்கல. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னதானம் அங்கே இருக்க திருவிழாக்களில் அன்னதானம் சாப்பிட்டு தான் மக்கள் இந்த மாதிரி உயிரிழந்திருக்காங்க, ஒவ்வாமை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்லாம் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது சார்? அன்னதானம் நானும் தான் சாப்பிட்டேன். எங்க ஊர்ல நிறைய வீட்டுல இருந்து நிறைய பேர் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க. அவங்க ஊர்ல நல்லதா இருக்கிறாங்க. நான் வந்து வீட்டுல இருந்து தண்ணி குடிக்கிறது இல்லை, நான் ஆபீஸ் போயிருந்தேன். ஆபீஸ்ல இருக்க தண்ணி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு மட்டும் ஒன்றும் ஆகலை. எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, தம்பிக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருமே இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருந்து இந்த தண்ணி குடிக்கிறதுனால தான் சார் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவ்வளவு பாதிப்புகளுக்கு பிறகுதான் வந்து அதிகாரிகள் அங்க வராங்களா, இல்ல முன்ன நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ஒரு அதிகாரிகள் கூட அந்த ஏரியாவுக்கு வந்து பார்க்கவே இல்லைங்களா? ஒருத்தர் கூட வந்து பார்க்கல சார். இந்த பிரச்சனை வந்து நாங்களாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் ஸ்ட்ரைக் பண்ண ரோட்ல, அதுக்கப்புறமா தான் ஒருத்தரா வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட வந்து பார்க்கவே இல்லை. ஓகே. வந்து எங்களதான் கண்ட்ரோல் பண்றாங்க. எல்லாம் உள்ள போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க, அப்படி உட்காரக்கூடாது, எங்களதான் கண்ட்ரோல் பண்றாங்க. வந்து என்ன ஏதுன்னு பாக்கல. அப்படி பேசிட்டு இருக்கல எல்லாம் மயங்கி உழுவுறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க, நிக்க முடியல. வீட்டுல வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்குமே முடியாத போது யாரு கூட்டிட்டு போக இருக்கா? அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க, அங்க போயிட்டு ஜிஹெச்ல வந்து இந்த டெஸ்ட் எடுத்தோம்னா இந்த பில்டிங் போங்க, அந்த பில்டிங் போங்கன்னு அனுப்புறாங்க. கூட்டிட்டு போக அவங்களுக்கு யாரு ஆள் இருக்கா? ஓகே.
இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருந்தா இவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம்னு என்ன சார் இருக்கு. இன்னும் மாற்று வழி எதுவுமே பண்ணல. இன்னமும் தண்ணிக்கு வந்து வேற ஆல்ட்ரேஷன் எதுவுமே கிடையாது. லாரியில இருந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த லாரி தண்ணியுமே பார்த்தா மஞ்சள் கலர்ல தான் இருக்கு. நாங்க கேன் வந்து இப்ப சொல்லியிருக்கிறோம். இப்போ 50 பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, 4 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு பிறகும் கூட இன்னும் அரசு உங்களுக்கான முறையான குடிநீரை, சுத்தமான குடிநீர் இன்னும் வழங்கலையா? என்ன இல்ல சார், லாரியில தண்ணி வருது, அதுமே மஞ்சள் கலர்ல இருக்கு. அதே நாங்க குடிச்சிட்டு அதே என்ன சொல்றாங்கன்னா கொதிக்க வச்சுதான் குடிக்க சொல்றாங்க. அந்த தண்ணியுமே கலங்களாதான் இருக்கு. கேன் வந்து வசதியா இருக்கவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? இன்னும் அதுக்கான தண்ணிக்கு எந்த இதுவும் பண்ணல சார். ஓகே. இப்போ 4 பேர் உயிரிழந்த பிறகு, பாதிப்பு அதிகமான பிறகு அரசு சார்பில் இருந்து யாராவது உங்களை வந்து பார்த்தாங்களா இதுவரையும்? மேயர் தான் சார் வந்து பாத்துருக்காரு. பாத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அன்னதானத்துலதான் வந்து இப்படி ஆயிருக்கு, தண்ணில எல்லாம் எதுவும் ஆகல, இதேதான் சார் இந்த பதில தான் சொல்றாங்க. இல்ல இத வந்து நீங்க வந்து தண்ணியில தான் பிரச்சனை அப்படிங்கறத மேயர்கிட்ட முறையிட்டீங்களா? சொன்னா சார், தண்ணியில தான் பிரச்சனையா இருக்கு, தண்ணி இவ்வளவு கலங்களா இருக்கு, இப்படி புழுவோட இருக்கேன், தண்ணி கொண்டு போய் காமிக்கிறோம், இதனால எல்லாம் இல்லம்மா அப்படின்னு அசால்ட்டா சொல்றாங்க. ஓகே ஓகே. அந்த தண்ணியை குடிக்க சொன்னா குடிக்க மாட்டாங்க. ஓகே, நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம பேசுவோம். கஸ்தூரி மேம், இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த பிறகு திமுக மீதும், திமுகவோட அமைச்சர் மீதும், ஆட்சியாளர்கள் மீதும் அங்க இருக்க மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருக்கு? இல்ல ஆட்சியாளர்கள் சொல்ற கருத்தை வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல சார், இங்க இருக்க எல்லாமே ரொம்ப கோவப்படுறதா இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்கு, நாங்க இவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், ஆனா ஒரு எட்டு கூட எங்களை வந்து பார்க்கவே இல்லை. இங்க இருந்து பக்கத்துல நவாப் தோப்புன்னு ஒரு இடம் இருக்கு, அங்க போயிட்டு தண்ணீர் பந்தல் திறந்து வச்சிருக்காங்க. அது இப்ப ரொம்ப முக்கியமா சார். அதை விட இங்க வந்து எல்லாம் உயிர் இழந்துட்டு இருக்காங்க, இவ்வளவு பேர் ஆபத்துல இருக்காங்க. அது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 6 நாள் சொல்லியிருந்திருக்கலாம், அது கூட இல்ல, வரவும் இல்ல. அதனால எல்லாருமே வந்து ரொம்ப கோவத்துலதான் இருக்காங்க. இப்ப அந்த பகுதியில தண்ணீர் விநியோகம் எப்படி இருக்கு மேடம்? தண்ணி வரல சார். அவங்க வந்து தண்ணியில எதுவுமே கலக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னா அவங்க ஏன் தண்ணி விடலாமே எப்பவும் போல, தண்ணியை ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க? தண்ணியே எங்களுக்கு வரதில்லை சார். நாங்க வந்து இங்க போர் வாட்டர் தான் குடிச்சுக்கிறோம். அது இல்லாம கேன் தான், குடிக்கிறதுக்கு கேன் தான் சொல்லிக்கிறோம். இதே கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணாங்க, அதே தண்ணியில தான், லாரியில வர தண்ணியை தான் வந்துட்டு குடிச்சு சூடு பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. இருக்க இன்னும் ஹாஸ்பிட்டல் போற மாதிரி தான் இருக்காங்க, குறையில கொஞ்சம் கூட. ஓகே. ஏற்கனவே திமுக அரசுக்கு வந்து பெண்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனையால மிகவும் பாதிக்கப்பட போறது, ஏன்னா ஃபேமிலியை ரன் பண்றதுல வந்து பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. இந்த சம்பவமும் திமுகவுக்கு எதிராக பெண்களை வந்து எழுப்பியிருக்கா? கண்டிப்பா சார், எல்லாமே ரொம்ப கோவத்துலதான் இருக்கிறோம் நாங்க. ஏன்னா வந்து பார்த்துருக்கலாம், பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்டுருக்கலாம். இந்த பிரச்சனை நடக்கும்போது என்ன சொல்றாங்க, அசால்ட்டா அந்த ஜெய் வந்துட்டு புரோட்டாவும் பிரெட்டும் சாப்பிடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒரு அரசு அதிகாரி இப்படி சொல்றது கரெக்டா? இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அதை ஒருத்தவங்க கிளீன் பண்ண சொல்லி கேக்குறாங்க, அவங்கள்ட்ட 5000 பணம் கேக்குறாங்க. ஜெய் வினோத்குமார்ன்றவங்க எல்லாம் பணம் வச்சுக்கிட்டதானே சார் இருக்கும். இது இவங்களோட தப்பு. இவங்க வந்து பார்த்து இவங்க எல்லாம் சரி பண்ணணும். நைட்டு அன்அபிஷியலா இவங்க வந்து எதுக்கு வந்து பாதாள சாக்கடையை நோண்டி சரி பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறமா தான் இந்த பிரச்சனையை வந்து எங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஓ, அப்ப அந்த தவறை மறைக்கிறதுக்காக தான் நடுராத்திரில வந்து வேலை செய்யறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆஹா இல்ல சார், இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அடிக்கடி வந்து நடுசாமத்துலதான் வந்து பாதாள சாக்கடை பார்ப்பாங்க. இல்ல, இது கடந்த வருடமும் இதே உறையூர் பகுதியில் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. போன மாசம் சார், போன மாசத்துல அடிக்கடி வந்து பாதாள சாக்கடையை ஓபன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அங்கங்க லீக் ஆகுது, பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. அப்ப அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போகும்போது 5000 கொடு, 10000 கொடு இப்படின்னு கேக்குறாங்க. எதுக்காக ஓபன் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. பார்த்தா அதுக்கப்புறம் இந்த ஒரு மாசத்துல இருந்து இந்த பிரச்சனை வந்துச்சு. தண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப கலங்களா வர ஆரம்பிச்சிச்சு, திரும்ப இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே. அதிகாரிகளோட அலட்சியம் தான் அந்த பாதிப்புக்கு காரணம்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். அவங்க இங்க இருக்கிற அந்த ஜேஇ கவுன்சிலர் கரெக்டா இருந்திருந்தாங்க, இன்னைக்கு எதிரும் வந்திருக்காங்க. நாங்க சொல்லும் போதே அவங்க வந்து செக் பண்ணிருந்திருக்கலாம், மேல போய் சொல்லியிருந்திருக்கலாம். இது எதனால வந்து இப்படியே விட்டாங்கன்றது தெரியல. எனக்கு உயிர் இழந்ததுக்கு அப்புறம் வந்து யோசிச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை சார். ஓகே. உங்களுக்கு அதிகாரிகள் தரப்புல இருந்து இப்ப என்ன செய்யணும்னு நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? எங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு நல்ல சுகாதாரமான தண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது யாராவது உயிர் இழந்திருக்காங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ண, அவங்க அரசு வேலை ஏதாவது ஒண்ணு போட்டு கொடுக்கணும். ஏன்னா இருக்கிறது 2 பொம்பளை பிள்ளைங்க, அவங்க வீட்டுல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த ஒரு பொண்ணுதான் வந்து சம்பாதிச்சு எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அரசு வேலை போட்டு கொடுக்கணும். 3 வயசு பிள்ளை இறந்து போச்சுல, அவங்க வீட்டுக்கு ஏதாவது பண்ணணும் சார். ஓகே ஓகே, நன்றி மேடம். ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு பேர் முடியாம இருக்காங்க சார், அவங்களுக்கும் ஏதாவது பண்ணணும்.
ஓகே ஏன்னா இப்ப இனிமேல் எல்லாம் இஎம்ஐ அது இதுன்னு வாங்கியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் அரசு வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் கண்டிப்பா. ஓகே 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 நன்றி மேடம்.